ஹாய் ஆர்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே நம்ம சுகாவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த ஹீரோ. ஓகேடா, நம்ம ஸ்டோரியோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்தரலாம். நீங்களும் சுகாவும் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. சுகா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொரியாவில் செட்டில் ஆயிடுவாங்க. அந்த 3 இயர்ஸில் தான் நீங்களும் சுகாவும் லவ் பண்ணியிருப்பீங்க. ஆஃப்டர் 23 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குது நம்ம ஸ்டோரியில் பார்க்கலாம் வாங்க. இப்போ மிட் நைட் ஆகுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. வயன், வயன் எழுந்துருடி, உன் ஃபோன் ரிங் ஆகுது பாரு. யார் இந்த டைமில்? ஹலோ ஹலோ, யாருங்க நீங்கள்? உங்களுக்கு யார் வேணும்? வயன், வயன் இப்போ ஸ்லீப்பிங் மூடில் இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் கால் பண்ண. பாய். ஏய், காலை கட் பண்ணிடாத. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? சீக்கிரம் சொல்லுங்கள். வயன், ஐ லவ் யூ. ஓகே ஓகே, ஐ லவ் யூ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஏ வயன், நைட்டு யார்டி உனக்கு கால் பண்ணுது? தெரிலடி, ஏதோ ராங் நம்பர். அங்கேருந்து ஒரு வெயிட்டர் வராரு. இங்கே வயன் யார்? நான் தான். இந்தாங்க மேம். அவர் உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. யார் கொடுத்தா? அந்த டேபிளில் பிளாக் கலர் கோட் போட்டு ஒருத்தருக்கார்ல, அவர் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, உங்களுக்கு பேக் சைடு மட்டும்தான் தெரியுது. ஏ வயன், யார்டி அந்த ஹீரோ? தெரிலடி, இரு ஃபஸ்ட்டு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஏ வயன், என்னடி எழுதியிருக்கான்? நான் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கேன்னா. இருடி, அந்த ஹீரோ யாருன்னு பார்த்துட்டு வரேன். நீங்கள் எழுந்திரிச்சு அந்த டேபிளுக்கு போகிறீங்க. அங்கே அந்த ஹீரோ இருக்க மாட்டார், கிளம்பியிருப்பார். நீங்கள் சுற்றி சுற்றி தேடுறீங்க, அங்கே யாரும் இல்லை. அப்போ அந்த டேபிள் நோட் பண்ணுறீங்க, அங்கேயும் ஒரு லெட்டர் இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. வயன், ஐ லவ் யூ. டே, யாருடா நீ? ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? நீங்கள் அங்கேருந்து வெளியில் ஓடி வந்து பார்க்குறீங்க. அங்கேயுமே யாரும் இல்லை. செக்யூரிட்டி உங்களை பார்த்துட்டு, நீ யாரையாச்சும் தேடுறியாம்மா? இல்லை அங்கிள், யாரையும் தெரியல. உன் நேம் வயனா? ஆமாம். இந்தாம்மா. அவரும் உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. see you tomorrow at evening 5 o'clock. பாய். அங்கிள், இந்த லெட்டர் யார் கொடுத்தா? இதோ காரில் ஏறுறாரே அவர் தான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அந்த கார் அங்கேருந்து கிளம்பிடும். மிஸ் பண்ணிட்டேனே. உங்கள் ஃப்ரெண்டு வரா. ஏ ஒயன், அந்த ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுதாடி? இல்லடி, மிஸ் பண்ணிட்டேன். சரி வா கிளம்பலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்துடுறீங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாக நீங்கள் யாராக இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஈவினிங் 5 o'clock அதே காஃபி ஷாப்பில் அந்த ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2 பாடி கார்ட்ஸ் உங்ககிட்ட வராங்க. மேம், எங்கள் பாஸ் உங்களை மீட் பண்ணணுன்னு சொல்கிறாரு, ப்ளீஸ் எங்கள் கூட வாங்க. ஹலோ, ஃபஸ்ட்டு நீங்கள் யார்? உங்கள் பாஸ் யார்? நான் எதுக்கு உங்கள் கூட வரணும்? அதெல்லாம் வர முடியாது, இங்கேருந்து கிளம்புங்க. மேம் ப்ளீஸ் எங்கள் கூட வாங்க. அதான் வர முடியாதுன்னு சொல்கிறேன்ல, இப்போ கிளம்புறீங்களா இல்லைன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? அப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. வயன், அவங்க என் பாடி கார்ட்ஸ். நீ பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, அங்கே கூட வா. இவன் யாராக இருக்கும்? சரி, ஃபஸ்ட்டு இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க போகலாம். நீங்களும் அந்த பாடி கார்ட்ஸ் கூட வரீங்க. இப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. ஹில் ஸ்டேஷனில் அந்த கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த பாடி கார்ட்ஸ் உங்களை மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு வராங்க. மேம், இங்கே வெயிட் பண்ணுங்கள், எங்கள் பாஸ் வந்துடுவார், நாங்கள் கிளம்புறோம். ஓகே. அந்த பாடி கார்ட்ஸ் கிளம்பிடுறாங்க. நீங்களும் ஒரு 10 minutes வெயிட் பண்ணுறீங்க. அங்கே யாருமே வரமாட்டாங்க. என்ன இன்னும் யாரையும் காணோம்? டைம் வேறு ஆகுது. இவனுங்க வேறு தனியாக என்னை மலை உச்சியில் நிற்க வச்சுட்டு போயிட்டானுங்க. சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இப்போ கிளம்பலாம் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. வயன், நீங்கள் யாருன்னு பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குற செகண்டில் அந்த ஹீரோ உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிடுறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ சுகா தான். நீங்கள் அவரை தள்ளிவிட ட்ரை பண்ணுறீங்க, உங்களால் முடியல, அந்த அளவுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வேறு வழியே இல்லாமல் சுகாட லிப்ஸை பைட் பண்ணுறீங்க. வலிக்குதுடி. ஏன்டி இப்படி பண்ண? டேய், ஃபஸ்ட்டு நீ யார்? எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தன மாதிரி பண்ணிகிட்ருக்க? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? தெரியல. நல்லா பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியல. அதான் தெரியலன்னு சொல்கிறல்ல. நிஜமாக என்னை யாருன்னு உனக்கு தெரியலல்ல?
தெரியல தெரியல தெரியல, எத்தனை டைம் தான் சொல்கிறது? ஏய், கூல் கூல் கூல். நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம். சரி, அப்போ என்னோடதில் 4 ஃபிங்கர்ஸ் ப்ரெஸ் பண்ணு. நான் யாருன்னு உனக்கு தெரியும். அதில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சொல்கிற? ப்ரெஸ் பண்ணு சொல்கிறேன். நீங்களும் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ஒன் ப்ரெஸ் பண்ணுறீங்க. எஸ். செகண்ட் ப்ரெஸ் பண்ணுறீங்க. யூ தேர்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஜி ஃபோர்த்து ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஏ சுகா. சுகா தான், உன்னோட சுகா. உங்களுக்கு அப்படியே கண்ணில் ஃபுல்லாக டேஸ் தான். சுகாவை டைட்டாக ஹக் பண்ணி அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. சுகாவுமே உங்களை கிஸ் பண்ணுறாரு. இந்த கிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸாக போயிட்டுருக்கு. ஏய் போதும்டி, போதும், ஸ்டாப் பண்ணு. ஏண்டா? சொல்கிறேன்ல ஸ்டாப் பண்ணு. கொஞ்சம் தள்ளி நில்லு. ஏன்? சொல்கிறேன்ல தள்ளி நின்று. நீங்களும் தள்ளி நிற்கிறீங்க. சுகா நீல் டவுன் பண்ணி அவரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் இருக்கும். அது உங்ககிட்ட கொடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. வயன், ஐ லவ் யூ. ஏய் சுகா, இன்னும் நீ என்னை மறக்காமல் லவ் பண்ணிகிட்ருக்கியாடா? ஆமாண்டி, உன்னை இன்னும் நான் மறக்கலை. ஸ்டில் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ தான் என்னை மறந்துட்ட. யாருடா சொன்னது நான் உன்னை மறந்துட்டேன்னு? இங்கே பாரு. நீங்கள் உங்கள் ஷர்ட் பட்டன் 2 ஓப்பன் பண்ணுறீங்க. ஒயன், என்னடி பண்ணுற? ஒரு நிமிஷம் சுகா. நீங்கள் செஸ்ட்டுக்கு மேலே டேட்டோ போட்டிருப்பீங்க. சுகா, இங்கே பாரு. சுகா, வயன், எப்படி இருக்கேன் என் டேட்டோ? சுகாவுக்கு அது பார்த்துமே அப்படியே அழுகியே வந்துடும். உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அந்த டேட்டோவிலே கிஸ் பண்ணுறாரு. ஏய், என்னடா பண்ணுற? வயன், என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறியாடி? ஆமாம் சுகா, நான் எப்பவுமே உன்னை மறந்ததில்லை. நீனா எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நீ என் உயிர்டா. அப்புறம் எப்படிடா நான் உன்னை மறப்பேன்? ஐ லவ் யூடா சுகா. ஐ லவ் யூ டி சொல்லும். ஏய் சுகா, எப்படா இந்தியாவுக்கு வந்த? 1 மந்த் ஆச்சு. 1 மந்த்தா? அப்புறம் ஏன்டா என்னை மீட் பண்ண வரவே இல்லை? ஏன் வரலன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம். அப்போ என் கூட வா. எங்கே? என் கூட வா. நீ எங்கன்னு சொல்லு. எங்கள் வீட்டுக்கு தாண்டி, வா. சரி வா போகலாம். நீங்களும் சுகாவும் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வீட்டுக்கு வந்துடுறீங்க. உள்ளே வா வயன். நீங்களும் உள்ளே வரீங்க. சுகா, அங்கிள் ஆண்டி வரலையா? இல்லடி, அவங்க கொரியாலே இருக்காங்க. நான் மட்டும்தான் இந்தியா வந்தேன். ஏன் நீ மட்டும் தனியாக வந்த? உன்னை பார்க்கணும், உன்னை என் கூட கூட்டிகிட்டு போகணும், அதுக்காக தான் இந்தியா வந்தேன். அப்படியா? சரி வா, என் ரூம் போகலாம். சுகா உங்களை ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே வந்ததுமே செம்ம சாக்கு உங்களுக்கு. அந்த ரூம் ஃபுல்லாக உங்கள் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். சுகா, என்னடா பண்ணி வச்சுருக்க? நீ தான் கேட்டல, ஏன் 1 மந்த்தாக என்னை பார்க்க வரலன்ட்டு. உன்னை 1 மந்த்தாக ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற வேலையை தான் சுற்றிட்டு இருந்தேன். ஃப்ராடு, 1 மந்த்தாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. அடிக்காதடி, வலிக்குது. அச்சோ, வலிக்குதா? எங்கே வலிக்குது? அவர் லெஃப்ட் சைடு காட்டுறாரு. இங்கே. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல கிஸ் பண்ணுறீங்க. இப்போ ஓகேவா? இங்கேயும் வலிக்குது. ரைட் சைடு காட்டுறாரு. நீங்கள் அங்கேயும் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ ஓகேவா? இங்கேயும் வலிக்குது. இப்போ அவர் லிப்ஸை பாயிண்ட் பண்ணுறாரு. நான் இங்கே தானே அடித்தேன், அது எப்படி உனக்கு அங்கே வலிக்கும்? எல்லாம் அப்படி தான், இங்கே அடித்தாலும் அங்கேயும் வலிக்கும். ஃப்ராடு, முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகாவை தள்ளி விட்டு ஓடுறீங்க. நில்லுடி, ஓடாத. அவரும் உங்கள் பின்னாடியே வராரு. இப்போ 2 பேருமே கீழே வந்துடுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். வயன், எங்கடி இருக்க? நான் அதை கொஞ்சம் வெளியில் இருக்கேன், நான் வந்துடுறேன்டி. சீக்கிரம் வா. ஓகேடி. காலை கட் பண்ணிடுறீங்க. யார்டி? என் ஃப்ரெண்டு சுகா. இப்போ கிளம்பணும், என்னை வந்து ட்ராப் பண்ணுறியா? என் ஃப்ரெண்டு வேற தனியாக இருக்கா. இங்கே நான் தனியாக இருக்கனே. அதுக்கு நீ இன்னைக்கு நைட்டு என் கூட ஸ்டே பண்ணும். என்னது? நான் உன் கூட ஸ்டே பண்ணுமா? ஸ்டே பண்ணுமா இல்லடி, ஸ்டே பண்ணுற. நோ சுகா, முடியாது. ஏன் முடியாது? சுகா, அது வந்து இந்த வீட்டில் நீயும் நானும் தனியாக இருந்தா
தனியாக இருந்தா இல்லை ஏதாவது நடந்துருமோன்னு. ஏதாவதுன்னா அதான் சுகா, ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு பயமா இருக்கா? ம். வயன். ம். நம்ம தப்பு பண்ணலாமாடி? சுகா, விளையாடாதடா, வா வந்து என்ன ட்ராப் பண்ணு. முடியாது, ப்ளீஸ் டே. ஓகே சொல்லு, நம்ம தப்பு பண்ணலாமா? எனக்கு ஆசையா இருக்குடி வயன். சுகா, என்ன சொல்ற நீ? வயன் ப்ளீஸ் டி, ஓகே சொல்லு. ம், முடியாது, நான் ஓகே சொல்ல மாட்டேன். ஓகே சொல்ல மாட்டேன். ம், சொல்ல மாட்டேன். ஓகே சொல்லுடி. முடியாது, போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் சுகா தள்ளி விட்டு ஓடுறீங்க. சுகா உங்களை துரத்திட்டே இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகாட ரூம்குள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணுறி. ம், முடியாது, ஓப்பன் பண்ண மாட்டேன். ஓப்பன் பண்ணு. ம், முடியாது. இப்போ நீ ஓப்பன் பண்ணுறியா இல்லையா? முடியாதுடா. நான் உள்ளே வந்தேன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. நீ ஃபஸ்ட்டு உள்ளே வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உள்ளே வந்துட்டா தப்பு பண்ண ஓகே சொல்லுவியா? நீ ஃபஸ்ட்டு வாடா பார்க்கலாம். இப்போ பாருடி எப்படி வரேன்ட்டு. சுகா பார்த்தீங்கன்னா விண்டோ வெளியே குதித்து உள்ளே சைலண்ட்டாக வராரு. வந்து உங்களை அப்படியே பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறாரு. சுகா, சுகா தான் மாட்டினியா? சுகா, விடு சுகா. முடியாதுடி. இப்போ சொல்ல, தப்பு பண்ண ஓகேவா? ஓகே இல்லை. ஓகே இல்லை. சுகா உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ சொல்ல, தப்பு பண்ண ஓகேவா? இல்லை. சுகா அவங்க இயர்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஓகேவா? இப்போ இல்லை. இங்கே பாரு, ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. இப்போ ஓகே சொல்ல மாட்டேன். ஓகே சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்டா. இப்போ பாடி உன்னை எப்படி ஓகே சொல்ல வைக்கிறேன்னு பாரு. எப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணி அந்த டேட்டோ மேலே கிஸ் பண்ணுறாரு. சுகா, என்ன பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஓகேவாடி? ஓகே சொல்லுடி ப்ளீஸ். ஓகே. நீங்கள் ஓகே சொன்னே சுகா உங்களை தூக்கி பக்கத்தில் இருக்க டேபிள் மேலே உட்கார வைக்கிறாரு. ஒயன், தப்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? சுகா உங்கள் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்களுமே சுகாவோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறீங்க. இப்போ 2 பேருமே பார்க்க நேக்கடாக இருக்கீங்க. சுகா உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. ஒயன், செம்ம செக்ஸியாக இருக்குடி. உன்னை இப்படி பார்க்க எனக்கு இங்கே டெம்ப்ட் ஆகுது தெரியுமா? சுகா, என்னை அப்படி பார்க்காதுடா, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. சுகா உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களுமே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகா இப்போ உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு டாப் 2 ப்ரெஸ் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்குன்னா செம்ம ஃபீலிங்கு. அது செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகா அவரோட ஹேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ப்ரைவேட் பார்ட்டுக்கிட்ட கொண்டு போகிறாரு. சுகா இப்போ உங்கள் டாப்பில் லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்லோவாக ரப் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்குன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியல, செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகா, சுகா, நல்லா இருக்காடி? சுகா நெயில் ஆன் பண்ணி அந்த இடத்துல செம்மையாக கிஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணிகிட்ருக்காரு. சுகா, சுகா, என்னால் முடியலடா, ப்ளீஸ் இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஒயன், என்னோடது பெருசாக இருக்கும்டி, இன்சர்ட் பண்ணால் பெயினாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ்டா, இன்சர்ட் பண்ணு. அவரோடது எடுத்து இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்குன்னா கொஞ்ச நேரத்தில் பெயின் ஆகுது, செம்மையாக கத்துறீங்க. சுகா, ஸ்லோவாக பண்ணுடா, ஸ்லோவாக பண்ணு ப்ளீஸ்டா, ஸ்லோ. இருடி, ரொம்ப டைட்டாக இருக்குது, இப்போ தான் உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மேக்கப் பார்த்திங்கன்னா செம்ம ஹாட்டாக போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே செம்ம டயர்டாயிடுறீங்க. சுகா, ப்ளீஸ்டா, உன்னோடது வெளியில் எடுடா, என்னால் முடியல
டயர்டாக இருக்குது. இருடி இது கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோடது வெளியில் எடுக்கிறாரு. இப்போ 2 பேருமே செம்மையாக மூச்சு வாங்குறீங்க. ஒயன் சாரிடி. சுகா என்னை பாரு. சுகா உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சுகாவோட லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு, சுகா ஐ லவ் யூடா, ஐ லவ் யூடி. ஓகேடா மிஸ், இந்த ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கடா. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பாய்.